யானையோட வாழை தூக்கி சாணி போடுதான் பாத்தியா? இல்ல, அந்த யானையோட வாழை தூக்கி இந்த கையில 50 இந்த கையில 50 கரலா சுத்தினவன் தாண்டா இந்த மாயன். மாயன், ஒரு யானைய தூக்குனதுக்கே இவ்வளவு பெருமையா பேசுறியே, நான் 2 யானைய ஒரே சமயத்துல தூக்கி ஸ்கிப்பிங் ஆனவன்டா. யானைய தூக்குறத பெரிய விஷயமா சொல்றியே? 5 சிங்கம் என்ன துரத்தி வந்து, டே மாயா உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்டான்னு சொல்லி வாய திறந்துச்சு. என்ன இது கெட்ட பழக்கம், பல்லு தொலைக்காம சாப்பிடுறது, போய் பல்லு தொலைக்கிட்டு சொல்லி அதை ஏமாத்தி எஸ்கேப் பண்ணவன் தாண்டா இந்த மாயன். மாயன், அதே மாதிரி நான் காட்டுல தனியா பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அதே 5 சிங்கம் என்னையும் துரத்திட்டு வந்துச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ணி சிங்கத்தையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சிங்கம் நான் லெப்ட்ல போய் ஏமாந்து போச்சுடா. சிங்கம் என்னடா சிங்கம்? நான் கடல்ல நீச்சல் அடிக்கும் போது திமிங்கல வாயை திறந்து லபக்குன்னு என்ன முழுங்கிடுச்சு. வயிற்றுக்குள்ள போனா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சுட்டு தப்போ ஒரு சூப்பர் ஜோக்க சொன்னேன். அதை கேட்ட திமிங்கலா வாயை திறந்து சிரிச்சுது. அந்த வாய் வழியா எகிரி குச்சி அந்த திமிங்கலத்தை கொக்கு காட்டுனவன் தானா இந்த மாயன். அதே கடல்ல 50 சொரா மீனுங்க என்ன துரத்துனப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கடல்ல இருக்க எல்லா தண்ணியும் டபக்கு டபக்குன்னு குடிச்சு மீனுங்களுக்கு தண்ணி இல்லாம துடி துடிச்சு சாகடிச்சவன் தாண்டா இந்த சக்தி. சக்தி